நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என்னடா நான் விரும்பினதெல்லாம் யாருமே செய்ய மாட்டேங்காங்க, நான் அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குங்க. நான் நிறைய விரும்புறேன், ஆனா அவங்க எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் விரும்புறது ஒண்ணு, என் வாழ்க்கை நடக்கிறது ஒண்ணு. என்னைக்குதான் என் மன விருப்பம்லாம் நிறைவேறும்? நான் ஆசைப்படுறதெல்லாம் என்னைக்கு கிடைக்கும்? எனக்கு நான் இப்படிலாம் நிறைய யோசிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க ரொம்ப புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 145 அதிகாரம் 19வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கிறார். உங்க மன விருப்பத்தின்படி அவர் இன்றைக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க மன விருப்பம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவன் அறிவார் உங்க மன விருப்பம் என்ன. பிறந்ததுலேருந்தே சில மன விருப்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு அவைகள் நிறைவேறாம ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு இருக்கீங்க பார்த்தீங்களா? சில அன்பு கிடைக்காம, சில விதமான ஆசீர்வாதம் கிடைக்காம, சில விதமான பொருள் கிடைக்காம, சில விதமான அனுபவங்கள் கிடைக்காம, சில விதமான ஒரு அந்தஸ்து கிடைக்காம, ஒரு மரியாதை கிடைக்காம, ஒரு உயர்வு கிடைக்காம, உங்க மனசு விரும்பினதெல்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டம். மனம் எதெல்லாம் விரும்புகிறதோ அதை நான் செய்வேன். ஏன் செய்வேன், அதை யாருக்கு செய்வேன் என்பதையும் அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். யாருக்கு செய்வாராம்? தமக்கு பயந்தவர்களுக்கு. மனுஷனுக்கு பயந்தவனுக்கு கிடையாது, பிசாசுக்கு பயப்படுறவனுக்கு கிடையாது, அதிகாரிகளுக்கு பயப்படுறவன் கிடையாது, பணத்துக்கு பயப்படுறவன் கிடையாது, சட்டங்களுக்கு பயப்படுகிறவன் கிடையாது, பாவங்களுக்கு தன்னை துணிகரமா ஒப்பு கொடுக்கிறவனுக்கு கிடையாது. கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் பயந்து இருக்கிறார்களோ அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றுவார். நீங்க இன்னைக்கு ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும், மற்றொன்றை கர்த்தர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் கர்த்தருக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு மட்டும், தேவனுக்கு பயப்படாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி, துணிச்சலான பாவங்களை செய்யாதபடி அவருக்கு மட்டும் பயப்படணும். அவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்க மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். நம்மளால செய்ய முடியாது, ஆனா நம்மை அழைத்தவர், நம்மை வேறுபடுத்தவர், நம்ம விசுவாசிக்கிறவர் நிச்சயமா செய்வார். பணம் இருந்தாலும் கூட அதை செய்ய முடியாதுங்க, ஆனா கர்த்தர் சொல்றது உன் மன விருப்பத்தை அன்னைக்கு நிறைவேற்றும். இல்ல எனக்கு இவ்வளவு படிப்பு இருந்தாலும் அந்த வேலை கிடைக்காது, அதெல்லாம் விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்காருல்ல, அந்த வேலை கிடைக்காதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? உங்க மன விருப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களே. ஆகையால் நீங்க இன்னைக்கு எதிர்பார்ப்போட இருக்கணும். எதெல்லாம் உங்க மனசு விரும்பிட்டு இருந்துச்சோ, எதெல்லாம் ஏங்கி கொண்டிருந்ததோ, அந்த மன விருப்பத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்க மனதை மிகவும் சந்தோஷத்தினால் நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து இன்னைக்கு நீங்க அறிக்கையிடுங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக. God bless you.